மகா வந்து இந்த மாதிரி வந்து மாற்றி பேசி விட்டுறாங்க. இந்த மாதிரி நான் தான் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து கரெக்டாக இருப்பேன், நீங்கள் வந்து இதுக்கப்புறம் தூரம் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. அதனால் வந்து ராஜலட்சுமி மனசு மாறுறாங்க. இவளை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலைல வந்து எழுந்து உட்காடுறவங்க மகா கேட்டு என்ன காஃபி போட இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ராஜலட்சுமி நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பேசுகிறாங்க. மகா கிட்டேயும் பேசுகிறாங்க. நம்ம சூர்யா வந்து ஜாக்கிங் முடிச்சுட்டு உள்ளே வராரு. அவர்கிட்டையும் பேசுகிறாங்க. அதை பார்த்து சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அம்மா வந்து மனசு மாட்டாங்க, அம்மா நீங்கள் இனிமேட்டு என்கிட்ட பேசுவேன், கண்டிப்பாக பேசுவோம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷமாக இருக்குது சூர்யாவுக்கு. சந்தோஷத்தில் எல்லாக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து காயத்ரி சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் மகா தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு சூர்யா வந்து ரொம்ப சந்தோஷமாக ஓடி போய் மகா அப்படியே தூக்கி சுற்றுறாரு. மகா வந்து விடுங்க விடுங்கன்றாங்க. விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காரு. ஏங்க முடியலைங்க, விடுங்கங்க, யாரை பார்த்து எதாவது தப்பாக நினைப்பா, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு. உடனே வந்து இறக்கி விடுறாரு. எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா, உண்மையிலேயே என் அம்மா பேசலன்னா என்னால் தாங்கவே முடியாது, எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்னு. சரிங்க அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா பேசலைன்னா அதுக்கு ஏதாவது கண்டிப்பாக காரணம் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் பேசுனதை பற்றி பிரச்சனை இல்லைங்க, என்கிட்ட ஏன் பேசுனாங்க உங்கள் அம்மா, எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. எங்கள் அம்மாவோட நல்ல எண்ணம் உனக்கு புரியல, எங்கள் அம்மா எப்போவுமே நல்ல மனசுக்காரங்க, அதனால தான் உங்ககிட்ட பேசியிருக்காங்க. இல்லைங்க உங்கள் அம்மாவுக்கு என்கிட்ட எப்போவுமே அப்படி நடந்துக்க மாட்டாங்க, ஏதோ விஷயம் இருக்குது, எங்கள் அம்மாவே குறை சொல்கிறியா, உனக்கு கிட்ட தேங்க்ஸ் சொன்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே யோசிச்சுட்டு இருக்காங்க மகா. அடுத்து வந்து இங்கே சித்ரா கேட்குறாங்க எதுக்காக வந்து இப்படி பண்ண ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் ஏன் பண்ணேன்னா அவளை வேலைக்காரி ஆக்கணும், அவளை சும்மாவே விடக்கூடாது, அவள் வந்து எப்படி பேசினா தெரியுமா, அவள் மேலே செம கோவத்தில் இருக்கேன், எக்காரணம் கூட அவளை மருமகளை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், அதனால தான் வந்து நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். சரி நீ சொல்கிறது புரியல எனக்கு அப்படின்றாங்க. என்ன சொல்கிறது புரியலையா, இதுக்கப்புறமா வீட்டில் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, வேலைக்காரங்க எல்லாம் நிறுத்த போகிறேன், அவள் தான் எல்லா வேலையும் செய்யணும், அப்போ தெரியும் இந்த ராஜலட்சுமி யாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து யோசிக்கிறாங்க சித்ரா இது நடக்குமா, தேவையில்லாமல் பண்ணுறாங்களா இந்த ராஜலட்சுமி அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மகா வந்து படிக்கட்டுலேருந்து இறங்கி வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க என்ன விஷயமானு. இந்த மாதிரி எங்கள் அப்பாவோட அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது, இன்னையோட நாங்கள் முடிச்சு கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டை நாங்கள் மீட்டிடுவோம், அந்த சந்தோஷமான விஷயத்துக்காக தான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீங்களும் வந்து எனக்கு ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார்கிட்ட சொல்கிறாங்க. ராஜலட்சுமி சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டியா, எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், இந்த ராஜலட்சுமிக்கு அறிவே கிடையாது, அவள் ஆல்ரெடி மிடில் கிளாஸில் இருந்து வந்தவ, அவளுக்கு இந்த வேலையெல்லாம் பெரிய விஷயமா, அதை கூட இல்லாமல் பெரிய தண்டனை கொடுக்குறதா நினச்சி வேலையெல்லாம் சொல்லுது, சரியானது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க வந்து சித்ரா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி சரி இந்த கான்ட்ராக்ட்லாம் நீ வந்து இது இவ்வளோ பெரிய குடும்பத்தோட மருமகன்றதால தான் உனக்கு கிடச்சிருக்கு, இல்லை உனக்கு கிடச்சிருக்குமா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. உடனே அப்போ சூர்யா வராரு. அது எப்படி நீங்கள் அப்படி சொல்வீங்க சித்தி, அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, மகாவோட திறமைக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் கிடச்சிது, எங்களை பேர் சொல்லி எந்த கான்ட்ராக்டும் அவளுக்கு கிடைக்கல, மகாவுக்கு அவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி பாராட்டுறாரு. அதை கேட்டு சித்ரா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஆமாப்பா உன் பொண்டாட்டி நான் ஏதாவது சொன்னேன்னா வந்து வந்துடுவியே, இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை சித்தி, எப்போ பார்த்தாலும் அவகிட்ட இப்படி தான் பேசுகிறீங்க, அவளை வந்து தாழ்த்தி பேசுகிற உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விடுறாரு. இதில் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் ஏற்றி விட்டுருப்பா, இவ எப்படி இந்த கான்ட்ராக்டை முடிக்கிறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து அனாமிகாவை தேடி போகிறாரு. வர வழியில் வந்து பிரபா எவ்வளோ கால் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் எடுக்காமல் அனாமிகாவை தேடி போகிறாரு. அனாமிகா வந்து விஜய் அனாமிகான்னு சொல்லிட்டு வெட்டிங் கார்டு அடித்து வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க வந்து விஜய்க்கு. இவரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே பிரபா வந்து விஜய் வராமல் காத்துட்ருக்காங்க. ஃபோன் பண்ணி இதோட முடியுது.